Greetings to everyone. நான் ஜாயனா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர். ஸோ இன்னைக்கு உண்மையாலுமே நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். பொதுவாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னா நம்ம வெக்காபுலரி டெவலப்மெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அதாவது நம்ம டெய்லி யூசேஜ் 100 வேர்ட்ஸ் 50 வேர்ட்ஸ் அப்படின்றதுல தெரிஞ்சுக்கோம் இல்லையா? இது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது வந்து வெக்காபுலரி டெவலப்மெண்ட் கிடையாது. இது வந்து நோயிங் த வெக்காபுலரி. சோ எவ்வளவு வேர்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது வெக்காபுலரி டெவலப்மெண்ட் கிடையாது. எவ்வளவு வேர்ட்ஸை பயன்படுத்தி என்னால பேச முடியுது அப்படின்றது தாங்க வெக்காபுலரி டெவலப்மெண்ட். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் தியரிட்டிக்கல் கிளாஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸா பிராக்டிகல் கிளாஸா மாத்தணும். அதாவது 20% ரூல்ஸ் கத்துக்கணும், 80% வந்து அதை பிராக்டிஸ் பண்ணணும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நம்ம முக்கியமா ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம பிரெயினை வந்து டியூன் பண்ணணும். அதாவது நம்ம பிரெயினை வந்து நிறைய வெக்காபுலரி போட்டு நம்ம பிரெயினை பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது கரெக்டான நேரத்துல கரெக்டான வேர்ட்ஸை வந்து நம்ம பிரெயின் வந்து நமக்கு சப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ ஒரு ஈஸியான ஒரு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆக்டிவிட்டி நம்ம டெய்லி பண்றதுனால அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து லைவா ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த பிக்சர்ல உங்க வாட்ச்ல 1 மினிட் டைம் செட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 30 செகண்ட்ஸ். சோ டைம் செட் பண்ணிட்டு இந்த பிக்சர்ல தெரியக்கூடிய அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப்படியே வேர்ட்ஸா சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிக்சருடைய வேர்டு தெரியல அப்படின்னா அதை ஸ்கிப் அவுட் பண்ணிடுங்க. நீங்க ஸ்கிப் அவுட் தான் பண்ணுமே தவிர ஆனா வந்து நிறுத்தக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எலிஃபென்ட் இருக்கு. எலிஃபென்ட் எனக்கு தெரியுது, மேல வந்து அவுல் இருக்கு, எனக்கு அவுல் தெரியல அப்படின்னா நீங்க எலிஃபென்ட் எலிஃபென்ட் அப்படின்னு 2-3 டைம் கூட ரிப்பீட் பண்ணிட்டு நீங்க அடுத்த பிக்சர் வந்து நீங்க பார்த்து சொல்ல ஆரம்பிங்க. ஆனா நிறுத்தக்கூடாது. ஓகேங்களா? நான் ஏன் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க நம்ம நிறுத்தாம பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ஃப்ளூவன்சி வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால வந்து பேச முடியும். ஓகே, இந்த ஆக்டிவிட்டியோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு இங்கிலீஷ்ல எந்த டாபிக் கொடுத்தாலும் அந்த டாபிக் ரிலேட்டடா நம்மளால மினிமம் ஒரு 30 செகண்ட் ஆவது சரளமா அந்த டாபிக்களோட வார்த்தைகளை வந்து நம்மளால சொல்ல முடியணும். சோ இந்த அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து பிராக்டிஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால ஃப்ளூவெண்டா பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நேச்சர் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இந்த நேச்சர் ரிலேட்டடா என்னால ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு வேர்ட்ஸ் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க ஸ்பேஸ், galaxy, Milky Way, planets, Earth, Mars, Jupiter, Neptune, Pluto, Uranus, rain, water, lake, pond, river, sea, nature, mountain, plants, herbs, field, fruits, vegetables, garlic, potato. So இந்த மாதிரி நிக்காம நம்மளால சொல்ல முடியணுங்க. So இந்த ட்ரைனிங் நமக்கு இருந்தாதான் இங்கிலீஷ் வந்து நம்ம ஃப்ளூவெண்டா வந்து பேச முடியும். ஸோ நான் சொன்ன இந்த ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்து அமேசிங்கா இருக்கும். ஸோ என்னுடைய இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.